பாத்திமா, நீ எனக்கு பிங்க் கலரில் தான் ஸ்டேஷ்னரி செட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் கடையிலலாம் பார்த்து அலைஞ்சோ கிடைக்கல. ஒரு வழியாக ஃபோனில் பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இங்கே பாரு, 2 செட்டும் சூப்பராக இருக்குது. இதில் வேற ரெண்டுமே 200 தான் சேர்த்து வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது, ஓப்பன் பண்ணி பாரு. நீங்கள் எனக்காண்டி பிங்க் கலர் செட்டு வாங்கி வச்சிருந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதுவும் இந்த ரெண்டுமே பார்க்க சூப்பராக இருக்குது தெரியுமா. இதை பார்த்த உடனே எப்படா ஓப்பன் பண்ணுவோன்னு இருந்துச்சு. இப்போ தானே டெலிவரி ஆயிடுச்சு, இப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்மா. நான் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படிலாம் இருக்கு திங்ஸ்னு பாத்துறேம்மா. ரெண்டுமே சூப்பரா இருக்குமா. இது வந்து மேஜிக் வாட்டர் கலர் புக் தானே, இதுவும் சூப்பரா இருக்கு. அது கூடவே ஒரு ஸ்டிக்கரும் கொடுக்குறாங்கம்மா. பார்க்க பெருசா அழகா பேக் பண்ணிருக்கிறாங்கல்ல. ஆமா பாத்திமா, சரி இப்போ ஓப்பன் பண்ணி பாரு. என்னது இது? ஃபாத்திமா வீட்டு வாசல்ல பெரிய ஸ்டேஷனரி திங்ஸ் ஓபன் பண்ண போறாங்களா? அம்மா அம்மா அப்படியே வண்டியை ஓரம் கட்டுங்களேன். ஃபாத்திமா, இந்த திங்ஸ் எப்போ வாங்கின? இதே மாதிரி தான் நானும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடையில் கிடைக்கவே இல்லை. இவ்வளோ தூரம் போய் அலைஞ்சிட்டு வந்தோம், ஆனால் கிடைக்கவே இல்லை. இது எங்கே கிடைச்சது? ஆமாம் ஜீனி, நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். கடையில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்கலையா, அதனால நாங்களும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோமே. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்களா? அம்மா அம்மா நம்மளும் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாமா? எனக்கும் அதுலேயே வாங்கி கொடுங்கம்மா. ஜெனி, நீ வேணா வா, நான் எங்க அம்மாவையே ஆர்டர் பண்ண சொல்றேன். இப்பவே ஆர்டர் பண்ணா இப்ப 10 நிமிஷத்துலயே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஃபாத்திமாம்மா, 2 நாளா இவ இந்த செட்டு தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. நானும் கடைக்கு போகும்போதெல்லாம் கேட்குறேன், எங்கேயும் கிடைக்கல. நீங்க மட்டும் எப்படி வாங்குனீங்க? எனக்கும் ஒன்று ஆர்டர் போடுங்க. அதுக்கு என்ன ஜெனியம்மா, போட்டுட்டா போச்சு. இந்த பார்க்குறேன் இருங்க, இருக்கான்னு தெரியல ஸ்டாக்கு. நான் வாங்கும் போதே லாஸ்ட் பீஸுன்னு காமிச்சிச்சு. இந்த பார்க்குறேன். என்ன சொல்றீங்க ஃபாத்திமாம்மா? கொஞ்சம் நல்லா பாருங்களேன், ஒரு பீஸ் இருந்தா கூட போதும். ஆமா ஆண்டி, கொஞ்சம் பாருங்க ஆண்டி. இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இந்த வாட்டர் கலர் மேஜிக் புக்கோட சேர்ந்து இந்த செட் எனக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் இருக்கான்னு பாருங்க ஆண்டி. ஃபாத்திமா தான் பிங்க் கலர் வாங்கியிருக்கால. என்னம்மா ஜெனி சொல்றா, உனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்குமா? சரி சரி இருமா, ப்ளூ கலர் இருக்காண்டே பார்க்குறேன். அச்சச்சோ, என்ன இது ஸ்டாக் இல்லைன்னு காட்டுதே. தேடி பார்க்குறேன், கொஞ்சம் இருமா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஸ்டாக் இல்லைன்னு காட்டுதா? கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க ஆண்டி ப்ளீஸ். இந்த பார்க்குறேம்மா, வேறு யார்கிட்டயாச்சும் இருக்கான்ட்டு. ஒன்று இருக்குதுமா, நீ கேட்ட மாதிரியே ப்ளூ கலரு. இருமா, உடனே ஆர்டர் போட்டுடுறேன். 10 நிமிஷத்துல டெலிவரி ஆகிற மாதிரி போட்டுடுறேன், சரியா? சீக்கிரமா வர மாதிரியே போட்டுட்டேம்மா ஆர்டரு. நல்ல வேலை ஒரு பீஸ் இருந்துச்சு. ஐயா, ஜாலி ஜாலி, சூப்பரா இருக்கு இந்த செட்டு. இதே மாதிரி எனக்கும் ப்ளூ கலர் செட்டு வரப்போகுது. ஹே ஜாலி ஜாலி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. சரி சரி ஃபாத்திமாக்கா, இதை நீங்க ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. சரி சோஃபி குட்டி, இரு, இப்பதான் ஓபன் பண்ண போறேன். நானே ஓபன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஜெனியும் கேட்டுச்சுல, அதனாலதான் ஜெனிக்கும் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. இதே மாதிரியே செட்டு ப்ளூ கலர் தான் ஜெனியும் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவளுக்கும் எப்படி வருதுன்னு பாப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணி பாப்போமா எப்படி இருக்குன்ட்டு. அக்கா, இந்த மாதிரி செட்டு நானும் எங்க அம்மா கிட்ட வாங்கி கேட்டேன். ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க. யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. இதுல 2 பென்சில் வரும், அப்புறம் வந்துட்டு ஷார்ப்னர், எரேசர் எல்லாமே செட்டா வந்துறனால நம்ம இத வச்சு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சோஃபி குட்டி, அப்ப ஏற்கனவே நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறியோ? சூப்பர் சூப்பர். அடுத்தது என்ன இருக்கு? 2 பென்சில் எடுத்தாச்சு. அடுத்து கிரையான்ஸ் இருக்கு. கிரையான்ஸ்ல 6 கலர்ஸ் இல்ல, இது மொத்தம் 8 கலர்ஸ் போல இருக்கு. 8 கலர்ஸ் கிரையான்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷார்ப்னர் 1, எரேசர் 1. ரெண்டுமே நல்லா பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு. ஷார்ப்னரும் ஃபுல் பிங்க் கலர், வேற லெவல். அடுத்தது ஒரு பெரிய பாக்ஸ். பாக்ஸ் தான் அல்டிமேட்டே. எல்லா திங்ஸையும் சூப்பரா உள்ள போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட பிங்க் கலர்ல ஸ்கேலும் பென்னும் இருக்கு. அதையும் ஒண்ணா போட்டு நல்லா மேட்சிங்கா வச்சுக்க போறேன்ப்பா. அடுத்தது என்னது? ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பின்னாடி போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இங்க நம்ம எழுதி எழுதி சூப்பரா ரஃப் பண்ணிக்கலாம். இங்க பத்தியா எழுதிட்டேனா, இப்ப அந்த மூடிலேயே ரஃப் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஈஸியா நம்ம ரஃப் பண்ணிக்கலாம். செமையா இருக்குல்ல. கீழே வேற ABCD சார்ட் வேற கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ஆமா ஃபாத்திமாக்கா, இது உண்மையாவே நல்லா இருக்கும். பின்னாடி வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனால் நான் ஜெனிக்கு தனித்தனி செட்டாக வாங்கி கொடுத்துருக்கேன். அவள் என்னன்னா ஒரே கலராக தான் வேணும்னு நிற்கிறா. ஒரே கலராக வேணும்னா அதே மாதிரி செட்டாக தேடி வாங்குறதுக்கு இப்படி செட்டாகவே வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. இதுலயே செட்டாக ஒரே கலராக கொடுத்துடுறாங்க. இந்த அட்ரஸ் தானே காட்டுது? இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏமா, யாராவது ஏதாவது ஆர்டர் போட்டிருந்தீங்களா? இந்த வீட்டு அட்ரஸ் தான் காட்டுது. ஆமாம்மா, நாங்க தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஐயா, ஜாலி ஜாலி, பார்சல் வந்துருச்சு போல இருக்கு. ஆமாம்மா, பார்சல் வந்துருச்சு. 200 rupees கொடுங்கம்மா. ஓகேம்மா, இருங்க பார்சல் கொடுக்குறேன். இந்தாங்கம்மா, பெரிய பார்சலா இருக்கு, பாத்துமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஹை, எனக்கும் பார்சல் வந்துருச்சு. ஜாலி ஜாலி. அம்மா அம்மா, இப்பவே ஓபன் பண்ணலாம். சரி சரி பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஜெனி, எடுத்து பாரு, உள்ள வந்திருக்கிற பொருள்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கணும்ல. நீ கேட்ட மாதிரி ப்ளூ கலரு உனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கான்னு பாரு ஜெனி. அதுவும் இதே மாதிரி செட்டு தான் வந்திருக்கான்னு பாரு.
சரி ஓகே ஆண்டி. ஹை அம்மா அம்மா இங்க பாருங்க, ஃபாத்திமா வச்சிருந்த அதே செட்டு தான் வந்திருக்கு. எனக்கு ப்ளூ கலர்ல ஃபிஷ் மாடல் வந்திருக்கு, மேஜிக் புக் மட்டும். இருங்க இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாத்திமா ஓபன் பண்ணால அதே செட்டு தான், அதுல இருக்கிற மாதிரியே எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா? அம்மா என்ன இது இவ்வளோ டைட்டா இருக்கு? டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணாலே இப்படிதான். சரி எடுத்து பார்ப்போம். ஹை இந்த பாக்ஸும் அதே மாதிரி சூப்பரா இருக்கு. எல்லாமே சேமா தான் இருக்கும் போல. கலர் மட்டும் நான் கேட்ட மாதிரி ப்ளூ கலர்ல கிடைச்சிருச்சு. ஆண்டி நல்ல வேலை, லாஸ்ட் ஒரு பீஸ் இருந்துச்சு. இல்லைனா இது ரொம்ப தேடி தான் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம இதுலயே போட்டு வாங்கியாச்சு. அடுத்தது அவளுக்கு பிங்க் கலர் வந்த மாதிரி எனக்கு ப்ளூ கலர் ஷார்ப்னர் ஒன்று, எரேசர் ஒன்று, அப்புறம் க்ரையான்ஸு. இதுவும் 8 பீசஸ் இருக்கிற க்ரையான்ஸ் தான். அடுத்தது எனக்கும் பின்னாடி சூப்பராக போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் அழகாக எழுதிக்கலாம். வாவ், ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரஃப் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி ஜெனி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ ஃபாத்திமா அவளோட ஸ்டிக்கர் புக் ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். ஸ்டிக்கரும் அப்புறம் அந்த வாட்டர் மேஜிக் புக்கையும் ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது ஒன்று ஓப்பன் பண்ணலாம். சரியா? சரி ஓகேம்மா. முதல்ல பிங்க் கலரே பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு ரெண்டுமே. இங்க பாருங்க, பேக்கேஜ் சூப்பரா பண்ணிருக்கிறாங்கல்ல. இங்க பாருங்கம்மா, ஒரு ஸ்டிக்கரு அப்புறம் ஒரு பென்னு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் பெரிய பேக்கேஜ் தான். ஆனால் உள்ள ஒரு புக்கும் அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்களே. இந்த புக்கில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்களேன், இப்படிதான் இருக்கும். இதுல நம்ம ஃபுல்லா வாட்டரை வச்சு பெயிண்ட் அடிக்கும் போது அப்படியே உள்ள இருக்கிறதெல்லாம் மேஜிக்கா வெளியில தெரியும். செமையா இருக்கும். அடுத்து இந்த ஸ்டிக்கரும் எல்லாமே செம்ம கியூட்டா இருக்குதுமா. இந்த ஒரு ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து நான் என்னோட மேஜிக் புக்ல ஒட்டிக்கிற போறேன். இங்க ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே அழகா இருக்கு. நான் நோட்ல, ரஃப் நோட்ல எல்லாம் ஒட்டி வச்சுக்கிருவேன். அழகா இருக்கும் போல யூஸ் பண்ண. ஆமா ஃபாத்திமா, நல்லா தான் இருக்கும் போல. சரி கொஞ்சம் இரு, நான் அம்மா உனக்கு இதில் தண்ணி ஊற்றி கொடுக்குறேங்க பாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இது வந்துட்டு சூப்பராக வேலை செய்யும். இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதை வச்சு தேய்ச்சி பாரு எப்படி இருக்குண்டு. அங்க பாருங்களேன், தண்ணி நீங்க அதுல பட்டுருச்சு போல. அதுல பட்ட உடனே உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியுது பாருங்க. உள்ள என்ன இமேஜ் இருக்குன்ட்டு லேசா தண்ணி பட்டாலே தெரியும் போலம்மா. இந்த பெண்ணை வச்சு கிறுக்கும் போது அழகா தெரியுது. இதுல அப்படியே டிராயிங் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ உள்ள இருக்கிற இமேஜ் எல்லாம் சூப்பரா நம்மளே டிராயிங் பண்ற மாதிரி இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்க பாருங்களேன், லைட்டா கையில தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சா கூட உள்ள இருக்கிறதெல்லாம் சூப்பரா தெரியுது. இதுல மொத்தம் 4 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. 4 இமேஜையும் நான் எடுத்து பார்க்க போறேனே எப்படி இருக்குன்ட்டு. ஹை ஃபாத்திமா அக்கா, இதுல இருக்கிற இமேஜஸ் ஒண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுல இருக்கிற பப்பிஸ் மாதிரி இருக்கிற டால்ஸ், பொம்மைங்க, பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுவும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்டரை வச்சு அது மேல இப்படி தேய்ச்சி எடுக்கும்போது உள்ள இருக்கிற இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுதுல்ல. அது பார்க்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. நானும் ஒண்ணு பண்றேன். நான் கையில மொத்தமா தண்ணி வச்சுட்டு பண்ண போறேன். வாவ், இந்த இமேஜும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இதுல என்ன இமேஜ் இருக்கு? அட இங்க பாருங்க, இந்த இமேஜும் சூப்பரா இருக்கு. மேகத்துல பறந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு டால் இருக்கு. இங்கே பாரு பாத்திமா, இந்த புக்கை நீ ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டேன்னா, நீ என்னதான் தண்ணியில் வச்சு இந்த மாதிரி விளையாண்டாலும் அது என்னாகும், திரும்ப திரும்ப உனக்கு திரும்பவும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஃபுல்லாக இமேஜ்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் எடுத்து தண்ணியில் போட்டு இது பண்ணிக்கலாம். காய நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தெரியுமா? ரொம்ப நாளைக்கு பத்திரமா வச்சு யூஸ் பண்ணணும். சரியா? ஒரு பேஜை பண்ணணும். இங்கே பாரு, ஃப்ரண்ட் பேஜ் அதுக்குள்ளேயும் காஞ்சிருச்சு பார்த்தியா? தண்ணி நிறைய போடக்கூடாது, லேசாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாகவும் காயும், ரொம்ப நாளைக்கும் புக்கு வரும். புரியுதா? சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றம்மா. ஜெனி, இப்போ இதை நீ ஓபன் பண்ணி பாப்போம். சரி ஃபாத்திமா, இதோ ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, எனக்கும் உன்ன மாதிரியே தான். ஆனா என்னோடது ஃபுல்லா ஃபிஷ் தீம்ல இருக்கு. நிறைய டிஃப்ரெண்டான ஃபிஷ்ஷஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷஸ் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிஷ்ஷஸ் வாட்டர் மேஜிக் புக்கு தான் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன மாதிரி இமேஜஸ்லாம் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற இமேஜும் நல்லா இருக்கு. எனக்கு ஸ்டிக்கர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நானும் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டு பார்க்கலாம். வாவ் அம்மா, அங்கே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பண்ண உடனே ஒரு குட்டி ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே தான் ஒரு குட்டி ஃபிஷ் இருந்திருக்கு. அப்புறம் சென்ட்ரா பெரிய ஃபிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ஃபிஷ்ஷை நான் டக்குன்னு எடுத்து பார்க்கணுன்னா நான் லைட்டாக கையில் தண்ணி வச்சுட்டு பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, டக்குன்னு வந்துருச்சு இந்த பெரிய ஃபிஷ். ஆனால் ஜெனி, நீ என்னதான் கையில் தண்ணி வச்சுட்டு பண்ணாலும் பெண்ணில் வச்சு பண்ணும் போது தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஜெனி. அதனால நீ கையில் பண்ணுறதை விட
பெண்ணிலேயே அதிகமாக வச்சு பண்ணு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக வேணா நீ கையில் வச்சு பார்க்குற. ஆனால் இதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் பெண்ணை நல்லா தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணு, ஓகேவா? பெண்ணை வந்துட்டு சாட்சி வச்சு பண்ணாத, நல்லா கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணு. ஈஸியாக இது வந்துடும் பாரு. ரெண்டாவது இமேஜ் பார்த்தியா? அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற மாதிரி இமேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி கொடு, இந்த 3வது பேஜில் இருக்கிறத நான் பண்ணி பார்க்குறேன். அட இதில் என்ன பெரிய டால்ஃபின் இருக்குது, அது குட்டி சுற்றி இருக்கிற மீனுங்க இருக்குது. வா, இதுவும் அழகாக தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு பேஜ் இருக்கே, அது என்ன இருக்குன்னு பாரு. என்னடி இது? சென்ட்ரா ஒரு பெரிய ஃபிஷ் மட்டும் நல்லா கண்ணை முழிச்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இப்போ ஃபுல்லாத்தையும் ரஃப் பண்ணி பாரு, என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். வா, இந்த இமேஜ் கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. எல்லா இமேஜும் ரொம்ப அழகாக இருக்குது பசங்களா. அதுவும் இது கொஞ்ச நேரத்திலே காஞ்சிருன்றனால இதை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஜெனி, நீ கேட்ட மாதிரி உனக்கு வாட்டர் புக்கு அதுவும் ப்ளூ கலர்லேயே கிடச்சிருச்சு. சந்தோஷம் தானே? ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப ஹாப்பிம்மா. இங்கே பாருங்களேன், ஃபாத்திமாவோட புக்கு ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் யூஸ் பண்ணலாம் போல. இந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆமாம் பசங்களா, சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியாச்சு. எடுத்து பத்திரமா வச்சு யூஸ் பண்ணணும், எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே பிங்க் விசஸ் ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.